வணக்கம் என் இனிய தமிழ் நெஞ்சங்களே. இன்றைய காணொளியில் ஒரு விந்தையான தலைப்பை பற்றி காண உள்ளோம். ஆம், அது என்னவென்றால் நவகண்டம் அல்லது அரிகண்டம் எனப்படுவது. நவகண்டம் அல்லது அரிகண்டம் என்றால் என்ன என்றால் தற்கொலை செய்து கொள்வதுதான். என்னது, தற்கொலை செய்து கொள்வதா? ஆம் நண்பர்களே, தற்கொலையானது கேவலமாகவும் கோழைத்தனமாகவும் பாவமாகவும் பார்க்கப்படும் இக்காலத்தில் தற்கொலையானது ஒரு காலத்தில் எப்படி இருந்தது தெரியுமா? அதை பற்றி தான் இக்காணொளி. அதாவது சதி என்னும் உடன்கட்டை முறையைப் போலவே தன்னுயிரை தானே மாய்த்து கொள்ளும் இந்த பழக்கமும் பெருமைக்கும் போற்றுதலுக்கும் உரியதாக பார்க்கப்பட்ட ஒரு காலமும் இருந்தது. தன் கழுத்தை தானே அறுத்து கொண்டு மாய்வதற்கு நவகண்டம் என பெயர் உண்டு. தன் உயிரை தானே மாய்த்து கொள்வதில் என்ன விந்தை உள்ளது? இதுவும் தற்கொலை தானே. அதென்ன கழுத்தை அறுத்து கொண்டு சாவது? இறப்பதற்கு ஒரு வழியே இல்லையா என்று நீங்கள் கேட்கும் கேள்விகள் என் காதில் விழுகின்றன. நவ கூட்டல் கண்டம் என்பதே நவகண்டம் எனப்படுகிறது. நவ என்பது நம் உடலில் உள்ள 9 துவாரங்களை குறிப்பதாகும். இந்த 9 துவாரங்களின் நரம்பு முடிச்சுகளும் நம் கழுத்தின் பின்புறத்தில் உள்ள தண்டுவடத்தில் அமைந்துள்ளது. உடலின் 9 துவாரங்களையும் ஒரே நேரத்தில் செயலிழக்கச் செய்வது உயிர் துறப்பதற்கான வழிகளில் ஒன்று. எனவே இந்த முக்கிய நரம்பு முடிச்சை அல்லது அந்த கண்டத்தை தன் கையால் தானே துண்டம் செய்து கொள்வது நவகண்டம் எனப்படுவது. ஒரே வீச்சில் தன் தலையை உடலிலிருந்து அறுத்து வீசுவதால் அரிகண்டம் எனவும் கூறப்படுகிறது. இந்த பழக்க வழக்கம் தென்னகம் முழுவதும் பரவலாக இருந்து வந்துள்ளது. சங்க இலக்கியங்களின்படி கொற்றவைக்கு முன்பாக தன் வேண்டுதலுக்காக கழுத்தை அறுத்து கொண்டு மாய்ந்து போனதை பற்றிய குறிப்புகள் நிறையவே உண்டு. நவகண்டம் யாரெல்லாம் கொடுப்பார்கள் தெரியுமா? அதை பற்றி காண்போம். நவகண்டம் அளிக்கப்படுவதற்கான பிரதான நோக்கமாக அமைவது போர் வெற்றியே. தன் நாட்டு அரசன் தன்னை காட்டிலும் வலிமை மிக்க ஒரு எதிரியை போர்க்களத்தில் சந்திக்கவிருக்கும் சமயத்தில் தெய்வத்தின் அருளை நாடி தன்னுடைய நாடும் அரசனும் வெற்றி பெற வேண்டுமென வீரர்களில் ஒருவன் தானாக முன்வந்து போர் தெய்வமாகிய கொற்றவையின் முன்னிலையில் நவகண்டம் அளிப்பது வழக்கம். கலிங்கத்து பரணி நூலில் சோழ அரசனின் வெற்றிக்காக வீரன் ஒருவன் நவகண்டம் கொடுத்ததாக செய்திகள் உள்ளது. மேலும் அரசன் நோயிற்று அல்லது மோசமான போர்க்காயங்களுக்கும் உள்ளாகி உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கும் நேரங்களில் அரசனின் அணுக்கர்களில், அதாவது அவனுக்கு மிகவும் வேண்டியவர்களில் ஒருவன் அரசனின் உடல் தேற்றம் காண வேண்டும் என்று இறைவனை வேண்டி நவகண்டம் இடுவான். மரண தண்டனை பெறவிருக்கும் குற்றவாளி ஒருவன் மரண தண்டனைக்கு பதிலாக அரசனின் அனுமதியுடன் நவகண்டம் அளிக்கலாம். இதன் மூலம் போர் வீரர்கள் அடையும் வீரக்கதியை அல்லது நற்கதியை அடையலாம் என நம்பப்பட்டது. மேலும் நோயினால் இறப்பை எதிர்நோக்கி இருக்கும் போர் மறவன் வீரர்களுக்கு உரிய முறையில் மரணமடைய நவகண்டம் இட்டு கொள்ளலாம். அதாவது அந்த போர் மறவன் போரிலே சாகாமல் நவகண்டமிட்டு கொண்டு சாகலாம். போர் காயத்திலோ அல்லது நோயிலோ ஒருவன் இறப்பின் விளிம்பில் நிற்க அவன் செய்து முடிக்க வேண்டிய கடமைகள் எஞ்சி இருக்கும். ஆனால் தன் உயிர் சிறிது காலம் நிலைக்க வேண்டுமென வேண்டிக் கொள்வான். அவ்வேண்டுதல் நிறைவேறும் பட்சத்தில் குறித்த கடமைகளை முடித்துவிட்டு நவகண்டம் இட்டு உயிர் துறப்பதும் உண்டு. பெரும் அவமானத்தை தாங்காது உயிர் துறக்க விளையும் நபர் வீரகதி அல்லது நற்கதி அடைய வேண்டுமென விளைந்தால் நவகண்டம் இட்டு கொள்ளலாம். தற்கால முக்கிய புள்ளிகளுக்கு வழங்கப்படும் கருப்பு பூனை பாதுகாப்புக்கு இணையாக பழந்தமிழ் அரசர்களான பாண்டியர்களுக்கும் தென்னவன் ஆபத்துதவி என்றும் சோழர்களுக்கு வேளக்கார படை என்றும் இருவகை படைப்பிரிவுகள் பணியாற்றின. இவர்கள் தங்கள் அலட்சியத்தாலோ அல்லது தங்களை மீறிய பிற காரணிகளாலோ மன்னன் உயிருக்கு ஆபத்து விளையுமானால் துர்க்கைக்கு முன்னால் தங்களை அரிகண்டம் கொடுத்து பலியிடுவதாக சம்மதமிட்டு கொள்வார்கள். பிற்காலங்களில் கோயில் கட்டுமானம் குறைவின்றி நடக்கவும் வறட்சி முதலியவை நீங்கவும் நவகண்டம் இடும் பழக்கம் உருவாகியுள்ளது. நவகண்டம் அளிக்கப்படுவது ஒரு விழாவைப் போல மிக சிறப்பாக இருக்கும். ஊரின் நலனுக்காக உயிர் துறக்க முன்வந்த நபரை வாழும் தெய்வமாக கருதி ஊர் மக்கள் மரியாதை செய்வார்கள். தினம் ஒரு குடும்பம் என ஒவ்வொரு நாளும் அந்நபர் விரும்பும் உணவினை செய்து படையில் இடுவார்கள். அவரின் தேவைகள் ஆசைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்வார்கள். நவகண்ட நாளில் வந்தவுடன் அந்த ஊர் மத்தியில் குறித்த பலியால் நிறுத்தப்படுவார். ஊர் மக்கள் அவரை சுற்றி நிற்க மஞ்சள் நீரால் நீராட்டப்படுவார். பலியால் மார்பில் கவசமும் இடையில் வாளும் அணிந்து ஊர் மக்கள் நடுவே நின்றிருக்க பெண்கள் குலவையிட
பறவைகளும் முழவுகளும் உச்சஸ்தாயில் முழங்க அந்நபர் தன் கையால் தன் உச்சி மயிரை இழுத்து கழுத்தை இறுக்கிக் கொள்வார். வலது கரத்தில் வாளை எடுத்து கழுத்தை அறுக்க ஆரம்பிப்பார். சுயநினைவு இருக்கும் வரை தொடரும் இந்த வாளின் விளையாட்டு. பலியாளின் குருதியில் அவருடைய உயிர் அடங்கும். அதுவரை இந்த நிகழ்வு தொடரும். இத்தகைய காலமும் தம்மோடு வாழ்ந்து தமக்காக உயிரிழந்தவனின் பாதத்தை அனைவரும் தொட்டு வணங்குவர். வீரகதி அல்லது நற்கதி அடைந்தவனுக்காக ஒரு துளி கண்ணீரும் விடாமல் அவன் உயிர் நீத்தவன் ஊருக்கு காவல் தெய்வம் என போற்றி அவன் உயிர் நீத்த நவகண்டம் அளித்த அதே வடிவில் சிலை வடிவமைக்கப்பட்டு நடுகல்லாக நிறுவப்படும். 2010 வெளியான 1001 திரைப்படத்தில் இக்காட்சியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மேலும் மகாபாரதத்தில் பாண்டவர் தரப்பு வெற்றியடைய வேண்டி பீஷ்மரை வெல்வதற்காக களபலியாக அர்ஜுனனின் மகன் அரவான் பலியிட்டது நாம் அறிந்த முதல் நவகண்டமாகும். அதாவது அரவான் முழு மனதுடன் முன் வந்து தன்னை பலியாக இட்டுக்கொண்டான். அதற்கு முன் அவனை விரும்பியவாறே திருமணமும் செய்து கொண்டான். அரவானின் தியாகத்தை புகழ்ந்து இன்றளவும் தென்கிழக்கு ஆசியா மற்றும் வட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அரவானின் வெற்றுண்ட தலையின் சிலைகள் வணக்கத்துக்கு உரியதாக போற்றப்படுகிறது. இதற்கு இணையான கதைகள் ராஜஸ்தானிலும் நேபாளத்திலும் வெவ்வேறு பெயர்களுடன் கூறப்பட்டு வருகிறது. சீக்கிய மரபிலும் நவகண்டம் அளிக்கும் பழக்கம் இருந்து வந்துள்ளது. இவ்வாறு மனிதர்கள் தாமே முன்வந்து பலியிட்டு கொள்ளும் முறைகள் உலகின் பல்வேறு பகுதிகளில் காணப்பட்டது. பண்டைய எகிப்தின் களிமண் பட்டயம் ஒன்றில் ஒருவன் தன் முன்னே நிற்கும் மனிதனின் நெஞ்சில் கத்தியை பாய்ச்சி பலியிடும் காட்சி அச்சிடப்பட்டுள்ளது. இதை போலவே சிந்துவெளி முத்திரை சிலவற்றில் இரு வீரர்கள் இறைவனுக்கு முன்னால் ஒருவர் வெற்றி கொள்ளும் காட்சி வரையப்பட்டுள்ளது. மேலும் பெரிய மிருகத்தின் மீது அமர்ந்த பெண் தெய்வத்திற்கு முன் தலையை பலியிடுமாறு வரையப்பட்ட முத்திரையும் நமக்கு கிடைத்துள்ளது. ஆண்கள் மட்டுமே நவகண்டம் அளிப்பதாக நினைக்கப்பட்ட வந்த நேரத்தில் பெண்களும் நவகண்டம் அளிக்கும் வகையிலான நடுகற்களும் நமக்கு கிடைத்துள்ளன. இங்கனம் ஊரின் நன்மைக்காக தங்களை பலியிடும் தியாகிகள் தமிழகம் எங்கும் காணப்பட்டுள்ளனர் என்பதற்கு ஆதாரமாக தாராமங்கலம், சேலம், தஞ்சை ஆகிய இடங்களில் நவகண்ட நடுகற்கள் நமக்கு கிடைத்துள்ளன. எனினும் இந்த கொடூர பலியிடு முறையானது தற்பொழுது வழக்கத்தில் இல்லை. நம் முன்னோர்கள் எத்தகைய கொடிய வழிகளையும் தாங்கி நம் சமூகத்தை காத்து பொதுநலவாதிகளாக இருந்தார்கள் என்பதை அறிய நமக்கு மிகவும் பெருமையாக உள்ளது. தமிழகத்தில் நவகண்ட சிலைகள் கிடைத்துள்ள இடங்கள்: 1. தஞ்சாவூர் சோழ மன்னனின் வெற்றிக்காக கொடுத்த நவகண்ட சிலை. மகாபலிபுரம் காளியம்மன் 5வது இடத்தில் காணக்கூடிய ஒரு நவகண்ட சிலை. மதுரை மாடபுரம் மாரியம்மன் கோயிலில் சித்திர சரிதனும் வல்லபனும் நவகண்டம் கொடுக்கும் காட்சிகள். தெங்கரை கிராமத்தில் நவகண்ட சிற்பம். மல்லல் இளையான்குடியில் அரசனின் நலம் வேண்டி காளிதேவிலுக்கு இடப்பட்ட ஒரு நவகண்ட சிற்பம். சாதிப்பட்டு பன்ருட்டி அருகில் அதிராஜ மங்கல்யபுரத்தில் ஆட்சியாளருக்காக இடப்பட்ட ஒரு நவகண்ட சிற்பம். குன்றக்குடி கோவிலில் துர்க்கைக்கான நவகண்ட சிலை. மன்னர் கோட்டையில் தன் ஆசானின் நலனுக்காக ஒரு சிஷ்யன் கொடுத்த நவகண்ட சிற்பம். மேலும் திருப்பரங்குன்றத்தில் ஆலயத்தை அந்நிய படைகளிலிருந்து காக்கும் பொருட்டு மேற்கொண்ட நவகண்டம். திருவாசி மாற்றுரை தீஸ்வரர் கோயிலில் ஒரு நவகண்ட சிலை உள்ளது. திருமுக்கடலூர் அனலிண்டாசுவரர் கோயிலில் ஒரு நவகண்ட சிலை உள்ளது. மேலும் மடப்புறம் காளி கோயிலில் வைகை நதியின் கிடைக்கின்ற வடக்கு கரையில் ஒரு நவகண்ட சிலை உள்ளது. திருப்புவனம் புதூரில் நவகண்டம் அளிக்கும் இளைஞனின் சிலை உள்ளது. பழனி பெரிய நாயகி அம்மன் கோயிலில் ஒரு நவகண்ட சிலை உள்ளது. இந்த நவகண்டங்கள் அனைத்தும் அவருடைய போர் தெய்வமான கொற்றவை முன்னே வழங்கப்பட்டு வந்தது. நேயர்களே, உங்களுக்கு இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.